பாரம்பரியமான தவளை அடை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வெளியில் நல்லா மொறுமொறுன்னு உள்ளே வந்து பஞ்சு போல் சாஃப்டாக இருக்கும். இது கூட தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி எது வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. இப்போது வாங்க இந்த தவளை அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அடை ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக அரிசி அளக்கிற டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதே டம்ளர்லேயே 1/4 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். அதே 1/4 கப் அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வைக்கணும். நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதில் தண்ணி ஊற்றி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போது அரிசி வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. இதோ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கணும். இப்போது இதை பெரிய மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா நாம் கொரகொரப்பாக தான் அரைச்சி எடுக்கணும். நல்லா நைஸ் அரைக்கக்கூடாது. ஒரு குருண பதத்துக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பாதி பாதியாக போட்டு 2 தடவை அரைக்க போகிறேன். இப்போது இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். மாவு வந்து நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குருண பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை வந்து நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சுக்கலாம். நைட் டின்னருக்கு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். மாவு வந்து ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. மீடியமாக ஒரு இட்லி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கம்ப்ளீட்டாக புளிக்க வச்சதுக்கு அப்புறமா தான் இதை வந்து நம்ம ரெடி பண்ணணும். அப்போவே செஞ்சிங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளோவா நல்லா இருக்காது. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இந்த தவளை அடைக்கு மெயினாக இந்த தாளிப்பு தான் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போது தாளிக்கிறதுக்காக 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இதை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. சிம்லேயே வச்சுட்டு ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட காரத்துக்காக 5 காஞ்ச மிளகாயை சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஃப்ளேவருக்காக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்டால் இஞ்சி கூட பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா நல்லா ஃப்ளேவருக்காக பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நாம் பருப்புலாம் செஞ்சுருக்கோம், அதனால் பெருங்காயப்பொடி 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துடலாம். மாவில் சூடு ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க, சூடோடு சேர்க்க வேணாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு மஞ்சள் பொடி சேர்க்க விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா நம்மளுக்கு நல்லா அடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்க வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மாவு வந்து தயாராகிருச்சு. தவளை அடை பண்ணுறதுக்காக நாம் இரும்பு கடாய் இல்லைன்னா கல் சட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியே சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு கரண்டியில் மாவு எடுத்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும்.
இந்த அடை வந்து பண்ணுறதுக்கு சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம வேக வைக்கணும். நம்ம பருப்புலாம் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் வேகிறதுக்கு ஒரு 7-8 நிமிஷம் வந்து ஆகும். இப்போது திருப்பி போட்டுடலாம். இந்த மாதிரி மெதுவாக திருப்பி விட்டதுக்கப்புறமா திரும்பவும் மூடி வச்சுட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கலாம். இப்போது அடை வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா அடையுமே சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், மேலே வந்து மொறுமொறுன்னு உள்ளே வந்து சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஹெல்த்தியான ஹை ப்ரோட்டீன் மல்டிகிரெயின் தோசை, அதாவது நவதானிய தோசை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தோசை செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. பச்சரிசிக்கு பதில் நீங்கள் இட்லி அரிசி கூட சேர்க்கலாம். எந்த கப்பில் நாம் அரிசி அளக்குறோமோ அதே கப்லேயே மற்ற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே அளந்து எடுத்துக்கோங்க. கொண்டக்கடலை 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. பச்சைப்பயிறு, துவரம்பருப்பு, சாம்பார் பருப்பு, கடலைப்பருப்பு, பட்டாணி, இப்போது கம்பு எடுத்திருக்கேன். நீங்கள் கம்புக்கு பதில் ராகி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எந்த பொருள் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கலாம். உளுந்து 1/4 கப், கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாதாம் எடுத்துக்கோங்க. பாதாமையும் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்லை. இப்போது எல்லா வகையான பருப்பையுமே நாம் அளந்து எடுத்தாச்சு. டெய்லியும் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பிட்டாம ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு ரெண்டுக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போது தண்ணி ஊற்றி நாம் 3 தடவை கழுவி எடுத்துக்கலாம். இப்போது தண்ணி சேர்த்துட்டு நாம் ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். 8 மணி நேரம் நல்லா ஊறினா தான் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். இப்போது ஒரு மூடி போட்டு 8 ஹவர்ஸ் ஊற விட்டுடலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பருப்பு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு பாருங்கள். இப்போது நாம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கையில் வந்து இந்த மாதிரி உடச்சி பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அரைக்க முடியும். அதனால் 8 மணி நேரம் கண்டிப்பாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போது நாம் பருப்பை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக ஒரு துண்டளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இதை சேர்த்துட்டு நல்லா அரைக்கும் போது ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூடவே 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நாம் எப்பவும் போல் தோசை மாவு அரைக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு பவுலில் மாவை சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 தடவை அரைச்சிருக்கேன். பருப்பு நிறையா இருக்கிறதுனால நான் 2 பகுதியாக பிரித்து அரைச்சிருக்கேன். இப்போது மீதமுள்ள பருப்பையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அதையும் அரைச்சி எடுத்தாச்சு. ஒரேதாக பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாவை நாம் அரைச்ச உடனே நம்ம தோசை சுடலாம். ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராகவும் இருக்கும். நாம் இதை புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. ஏன்னா நம்ம 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால இது ரொம்பவே கிறிஸ்பியாகவும் சூப்பராக இருக்கும். மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு போடுறதுக்கு முன்னாடி பாதி மாவை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டேன். இப்போதைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அவ்வளோதான், தோசை மாவு நல்லா தயாராகிடுச்சு. உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுக்கலாம். இப்போது லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம். ஒரு துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போது தோசை ஊற்றலாம். தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் சூப்பராக வரும். இப்போது உங்களுக்கு எந்த சைஸில் தோசை வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுடலாம். அப்போது நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வெந்து வரும். இப்போது தோசை நல்லா வெந்துருச்சு. இப்போது எடுத்துடலாம். சூப்பரான மல்டிகிரெயின் தோசை தயாராகிடுச்சு.
சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வளர்கிற குழந்தைங்களுக்கு புரோட்டீன் சத்து நிறைந்த தோசை இது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரவே சாப்பிட்லாம். ரொம்பவே ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம எல்லா வகையான பருப்பையுமே சேர்த்து நம்ம பண்ணியிருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த தோசை வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட், நைட் டின்னர் இது ரெண்டுக்குமே நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். வளர்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும். கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கூட நீங்கள் தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இட்லி தோசைக்கு மாவு இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி டக்குன்னு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலை இன்னும் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் நான் 2 கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாட்டு அரிசி. இப்போது இதை சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா 3லேருந்து 4 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. 1 கப் ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் 1/2 கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் அளவுக்கு பருப்பு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரெக்டான அளவில் அளந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்காக ஒரு 5-6 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை வந்து 5லேருந்து 6 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுடலாம். இப்போது நல்லா ஊறி வந்திருக்கு. நீங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணுறதுனா நைட்டை நீங்கள் ஊற விட்டுருங்க. இப்போது இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 பகுதியாக போட்டு அரைக்க போகிறேன். இப்போ இது கூட ஊற வச்சா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே இஞ்சியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 3-4 கார்லிக் வந்து சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துட்டு இதை நாம் அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். தோசை மாவுக்கு எப்படி அரைப்போமோ அதே மாதிரி. இப்போது அரைச்சி எடுத்தாச்சு. இதில் சேர்த்துக்கலாம். நான் 2வது தடவையும் அரைச்சிட்டு சேர்த்தாச்சு. மிக்ஸி ஜாரை அலசிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவும் தண்ணி ஊற்றிடாமல் தோசை மாவுக்கு கரைக்கிற மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து புளிக்க வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. நம்ம ஓவர் நைட் ஊற வச்சதுனால இதை வந்து அப்படியே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நீங்கள் தோசை ஊற்றிக்கலாம். இப்போது தோசை வந்து ஊற்றிக்கலாம். மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஒரு தோசை தவாவை சூடு பண்ணிக்கலாம். தவா வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். இப்போது கொஞ்சமாக மாவு எடுத்து நாம் தோசை வறுத்துக்கலாம். இது வந்து நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு வரும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு அதிக எண்ணெய் தேவைப்படாது, சும்மா கொஞ்சமாக நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு நல்லா சூப்பராக செவந்து வந்திருக்கு. இப்போது இதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசை வந்து வேகிறதுக்கு டைம் எடுக்காது. டக்கு டக்குன்னு நம்மளுக்கு நல்லா ரோஸ்ட் மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இப்போ இதை எடுத்துக்கலாம். பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குன்னு. அவ்வளோதான், சூப்பரான சத்தான பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமான சுரைக்காய் தோசை. இதை வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கூட தொடர்ந்து யூஸ் பண்ணலாம். வெயிட் வந்து ரெடியூஸ் ஆகும். இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சுரைக்காய் தோசை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சுரைக்காய் எடுத்துக்கலாம். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சுரைக்காயில் விதை இருந்துச்சுன்னா விதையை வந்து நீக்கிட்டு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணியும் சேர்க்கலாம், இல்லைன்னா இதை துருகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கட் பண்ணிவிட்டு நான் சேர்க்குறேன். இப்போது சுரைக்காயை ஒரு ஓரமாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். தோசை செய்கிறதுக்கு 2 கப் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் நாம் ஊற வச்சு எடுத்துக்கிறணும். இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறணும்.
தோசைக்கு நாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இந்த மாவை பவுலில் சேர்த்துக்கலாம். இந்த தோசை மாவு வந்து 4 பேர் அளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போது எந்த கப்பில் நான் அரிசி எடுத்தனோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சுரைக்காயை சேர்த்துக்கிறேன். இப்போது அது கூடவே இஞ்சி, காரத்துக்காக பச்சை மிளகாய், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போது மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 2 பெரிய வெங்காயம், கொஞ்சமாக கொத்தமல்லியை கட் பண்ணிவிட்டு மாவில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். மாவு வந்து ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம தோசை ஊற்றலாம். இப்போது தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கோங்க. நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு நாம் தோசை ஊற்றலாம். அப்போது தோசை வந்து நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போது ஒரு துணியை வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவை நீங்கள் அடை மாதிரியும் ஊற்றிக்கலாம், நைஸாகவும் நீங்கள் ஊற்றி எடுத்துக்கலாம். நான் வந்து நார்மலாக தோசை அடை மாதிரி ஊற்றுறேன். ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடை மாதிரி நம்ம ஊற்றினா தோசை வந்து இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் நெய் போட்டு சுட்டுக்கலாம், எண்ணெய் ஊற்றியும் சுட்டுக்கலாம். நான் வந்து ஆயில் சேர்த்து சுட்டு எடுக்கிறேன். இப்போது மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நாம் எடுக்கலாம். இப்போது தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. திருப்பி போட்டுடலாம். தோசையை கார சட்னி, சாம்பார் எது கூட வேணாலும் நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அதே மாதிரி வெறும் தோசையே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நீர்க்காயை எல்லா குழந்தைகளுமே அவாய்ட் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க.